போட்டோ தானே வேணும். நீங்க எல்லாம் ஆசையா கேட்குறீங்க, நானும் ஆர்வத்தில் காட்டிடுறேன். ஆனா திட்டு வாங்குறதுலாம் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான். இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நம்ம ஜெயிக்கணும். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளவு பண்ணியிருக்கோம்ல, நினைச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நமக்கு துணை நின்று இருக்காங்களா? நமக்கான நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டு திட்டத்தை கொடுக்குறாங்களா? இப்போ தேர்தல் அறிவிச்சோன்னா மோடி வராரு, வந்துட்டு போறாரு. நமக்கான நிதி வருதா? வரல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். இப்ப சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறையில நாம தான் எதிர்த்து கேள்வி கேட்டு அதுல ஜெயிச்சும் காட்டணும். ஆனா எதிர்த்து என்ன பண்றாரு? மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இதைத்தான் சொன்னேன், இதை மட்டும்தான் நான் சொன்னேன். பேசி முடிச்சிடறேன். ஒரு 1ஆம் நம்பர் எடப்பாடி, ஒரு 1ஆம் நம்பர் மோடியுடைய மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் இல்லை, ஒரு அனுபவமே இல்லாதவர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்களை மாதிரி எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். இந்த அனுபவம் பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயந்து நடுங்கிற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. இந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, எனக்கு இந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் இல்லம்மா. இந்த போட்டோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்க போனாலும் போட்டோ போட்டோ போட்டோன்னு. இது ஒரு கேவலமான ஒரு போட்டோ. இந்த போட்டோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்? நானா? நீங்க காரணம். எல்லாத்துக்கும் மேலே எழுதுங்க. என்னென்ன திட்டுறாரு தெரியுமா? அவரு செத்து போயிருங்கன்ட்டு என்ன என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் மீண்டும் மீண்டும் நம்முடைய தலைவர் சொல்றதுதான், இந்த முறை மிகப்பெரிய வெற்றி அடைப்போவது உறுதி. இந்த சோழிங்கநல்லூர்ல சென்ற முறை வாங்க வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நரேந்திர மேஷ் அவர்கள் இங்கே ஜெயிக்க வைக்கணும்.